ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. வணக்கம் சார். வீரமணி பேசுகிறேன். ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க லோனுக்காக. சொல்லுங்க. மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரைட்? யா லோன் தப்பு தான். ஆமாங்க சார். எனக்கு இல்லை எனக்கு இல்லை சார், என்னோட கொலீக்கு கூட ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர். ஓகே ஓகே அவருக்கு தான் கேட்டிருந்தாருங்க. சரி, இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வரும் தான், சரி என்னன்னு விசாரிக்கலாம்னு உங்கள்கிட்ட கேட்டேங்க. ஓகே. கான்டாக்ட் இருக்கா அவரோடது நம்பரு? அவரோட காண்டாக்ட்ங்களா? சரி, டீட்டெயில் சொல்லுங்கள் சார். நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் அவரோட காண்டாக்ட் பண்ண சொல்கிறேங்க. சார் இது வந்து நம்பர் 30Z காசிகார் ஸ்ட்ரீட்டு, செய்யறு, தமிழ்நாடு 6,04,407 திருவண்ணாமலை சார். என் பேர் வீரமணி. 1 சரி. லேக்ஸ்லேருந்து 15 லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் ப்ராசஸ்னால எவ்வளோ ஆன்லைன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் ப்ராசஸ்ங்களா? ஆமாம். இல்லை, நம்ம நேரடியாக டாக்குமெண்ட் பண்ணிக்கலாமா சார்? நேரடியாக வந்து கொடுக்கணுங்களா? நேரடியாக புரியல. நேரடியாக வந்து தரமாட்டாங்க சார். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஓகே 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 சார். சரிங்க. இது இருக்கிறது திருவண்ணாமலை 6,04,407. நீங்கள் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் சார் அதோட அட்ரஸ். சரிங்க சரி. பட் வந்து இது 1,15,00,000 வரைக்கும் சொல்லக்கூடிய எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். பட் டியூ எவ்வளோ கட்டணும்னா அது மந்த்லி டியூ உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுன்னா அந்த டேட்டில் பேங்க் டெபிட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகே. இதுக்கான டாக்குமெண்ட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, சரிங்க பாஸ்புக் சார். சைஸ் ஃபோட்டோ. ஓகே இதெல்லாம் ஓகே. கிளியராக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். பண்ண பிறகு டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். அங்கே சரிங்க சார். அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே சார். லோன் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க, இத்தனை இயர்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே இன்ஷியல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு லோன் ரிலீஸ் பண்ணிட்டு லோன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல டாக்குமெண்ட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? சரி சரிங்க சார். எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ் தான் இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி சரிங்க சார். இப்போ நம்ம மினிமம் ஒரு 5 to 10 lakhs வாங்குறோம்னா அதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ் எதுவும் பே பண்ணணுங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகேங்க சார். நம்ம பண்ணி கொடுக்குறது எந்த பேங்க்குங்க சார், இல்லை என்ன? தனலட்சுமி ஃபைனான்ஸ் சார். ஓகே 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 ஓகேங்க சார். சரிங்க சார். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருங்க சார்? 1% இன்ட்ரெஸ்ட் சார். அதை ஓகே ஓகே. டோட்டலாக நம்ம போட்டு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மந்த்லி இயர்ஸ் வந்து தனித்தனியாக சில கஸ்டமர் சொல்கிறாங்க. அது எல்லா சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் நம்ம அவங்க டாக்குமெண்டேஷன் இப்போ வந்து தனிநபர் கடன்னா நம்ம இடம் இருக்குது சார் அவங்கக்கிட்ட. வீட்டு நேமில் வாங்கிக்கலாங்களா இல்லை அவர் நேம்லேயே வாங்கிக்கலாங்களா? சார் அது நான் சொன்ன டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புனாவா அதுவே போதும் சார். அதை பற்றி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு 25 to 28 வாங்குறாருங்க சேலரி. ஓகே ஸோ ஓகே. அந்த மாதிரினா அவர் பேரில் வாங்கிக்கலாமா, இல்லை டாக்குமெண்ட் அவர் வீடு சொந்த வீடு இருக்குது? இல்லை இல்லை இல்லை, அது வந்து உங்களுக்கு இப்போ 10 லேக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 5 லேக்ஸ் இன்றைக்கி கிரெடிட் ஆகுதுன்னா 5 சரி. லேக்ஸ் எங்கள் ஆளுங்க நேரடியாக வந்து உங்களுக்கு தருவாங்க. உங்களுடைய இடத்துல வந்து எந்த ஆதார் கார்டில் எந்த லொக்கேஷனில் எந்த கரண்ட் அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த ஓகே. அட்ரஸ் தான் வந்து கேஷ் கையில் கொடுத்து செல்ஃப் எடுத்துட்டு தான் போவாங்க. சிக்னேச்சர் கையில் வாங்கிட்டு. ஓ, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான். எஸ். ஓகே ஓகே உங்களுக்கு 10 சார். லேக்ஸ்னா 5 லேக்ஸ் இன்னைக்கு கிரெடிட் ஆயிரும். 2 days ஓகே. மார்னிங் இல்லைன்னா டுமாரோ எப்படின்னா இப்போ 2 daysல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆயிரும் சரிங்க அமௌண்ட். சார். ஓகே உங்களோட ஓகே. கரண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ அவங்க சரி. உங்களோட வீடு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து சிக்னேச்சர் கையெழுத்து வாங்குவாங்க. கையெழுத்து வாங்கிட்டு கேஷாக செக்கை உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிற டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி விட்டோம்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவல் ஆகுதுன்னு பார்த்து சொல்லிடுவீங்க இல்லையா சார்? இல்லை இல்லை, எவ்வளோ அப்ரூவல் ஆயிருக்குன்னு சொல்ல மாட்டோம். பட் ஓகே. வந்து லோன் எவ்வளோ எடுத்துனா அதுதான் அப்ரூவ்ட் ஆகிருக்கும். ஓகே 10 ஓகே. லேக்ஸ்னா 10 லேக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இதில் ஓகே. 8 லேக்ஸ் வரைக்கும் 7 லேக்ஸ் கிடைக்கும். நீங்கள் போட்டிருக்கிற அப்ரூவல்ட்டு அது மென்ஷன் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். எலிஜிபிளாக இருக்கான்னு அது பேங்க் முடிவு பண்ணும். அது முடிவாயிடுச்சுன்னா ஓகே. வெரிஃபிகேஷன் பண்ண மேடம் சாராக கால் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ் இவ்வளோ வரும் சார். நீங்கள் இதை பே பண்ணிட்டீங்கன்னா லோன் அமௌண்ட் இவ்வளோ கிரெடிட் ஆகும். ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு இவ்வளோ கிரெடிட், உங்கள் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ கிரெடிட் ஆகும். மீதி பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு நேரடியாக வந்து ரீச் ஆகி உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறீங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் லாகின் பண்ணுறதுக்கு ஏதாவது முன்னாடி ஏதாவது அமௌண்ட் எதாவது கொடுக்கணுங்களான்னு கேட்குறேன் சார். லாகின் பண்ணுறதுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லைங்களா, இல்லை அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் கொடுத்துக்கலாங்களா? தேவையில்லை சார். லோன் சரி. அப்ரூவ் ஆன பிறகு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா பட் வந்து வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் கால் பண்ணுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். அது ஓகே ஓகே நான் ஓகே. உங்களோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிக்குவேன். பட் கலெக்ட் சரி. பண்ணி முன்னால் மூவ் பண்ணிட்டுனா அந்த சார் ஓகே. உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆயிருக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ வரணும் அந்த ரொப்பே சொல்லிடுறேன் உங்களுக்கு. 10 லேக்ஸ்னா உங்களுக்கு 5,550 உங்களுக்கு வரும். ஓகே. 50 ரூபா ஃபினான்ஸ் பிடிச்சும். மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டும் அது உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று போடுவாங்க. சரிங்க கரண்ட் சார். இமெயில் ஐடி எது யூஸ் பண்ணீங்களா அது எனக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கும் வாட்ஸ்அப்பில். அந்த இமெயில் ஐடியில் என்ன வரும்னா ஓகே சார். 10 லேக்ஸ் லோன் எடுக்கிறீங்க, இயர்ஸ் போடுறீங்களா 5 லேக்ஸ் 5 இயர்ஸ் போடுங்க சார், 6 சரி. இயர்ஸ் போடுங்க. சரிங்க. பை சான்ஸ் நடுவில் ஏதாவது டவுட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம், அதனால அது அக்ரிமெண்ட் ஃபார்ம் நான் கொடுக்குறோம். அக்ரிமெண்ட் சரி. ஃபார்மில் என்ன போட்டிருக்குன்னா 10 லேக்ஸ் லோன் எடுத்துருக்கீங்க, இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், மந்த்லி ஓகே. டியூ அசல் வட்டி சேர்த்து எவ்வளோ பே பண்ணுறோம் ஓகே சார். பண்ணுவாங்க. இது ஒரு மந்த்தில் சேலரி ப்ராப்ளம்னாலும் தள்ளி போகலாம். அந்த ஆமாம் டேட்டில் சார். வந்து டிலே ஆகுதுன்னா பண்ணுவாங்க. அதுவும் ஓகே. போட்டிருக்கோம்.
நீங்க ஓகே கட்டுற 5550 வந்து 50 புடிச்சுக்கிட்டாங்க, மீதி பேலன்ஸ் அமௌண்ட் ரீஃபண்டபிள் ஆயிருக்குன்னா அதுலயே மென்ஷன் ஆயிருக்கும். மென்ஷன் ஆயிரும். ஓகே ஓகே சார். எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே எல்லாம் ரெக்கார்டு தான் இல்லைங்களா சார்? அதை என்னங்க ஒன்றும் சார்? நம்ம ஒரி பண்ணி தேவைக்கு இல்லை. இல்லை சார், நம்ம பேங்க் மூலமா வந்து சைன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பேங்க்ல வந்து சைன் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைங்களா, அப்ரூவ் ஆனதுக்கப்புறம்? அப்ரூவ்ட் ஆன பிறகு பட் என்ன சைன் பண்ணி கொடுத்துக்கலாங்கிறீங்க எனக்கு இல்லை புரியல. சார், இப்போ அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் டாக்குமெண்டேஷனில் சைன் வாங்குவீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பேங்க்லேயே அது வந்து சைன் இப்போ பண்ணி வாங்க கொடுத்துருவோம். மாட்டாங்க சார். அதுதான் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இது ஓகே வந்து ஆன்லைன் ப்ராசஸ்னால எல்லாத்தையும் கஸ்டமருக்கு நான் ஒரே ரூல்ஸ் போட முடியாது சார். நீங்க ஓகே நேரடியாக வந்து பாருங்க, நேரடியாக சரிங்க வந்து பேசிங்க அப்படின்னு. ஏன்னா சில கஸ்டமர் ஒர்க் அவுட் கண்டிப்பா வர முடியாது. 100% 80% கண்டிப்பா எந்த ஒரு கஸ்டமர் வர முடியாது. ஓகே ஓகே 20% சான்சஸ் இருக்குது நேரடியாக கஸ்டமர் வர்றதுக்கு. அதனால தான் கண்டிப்பாக நாங்கள் சார். செல்வமா நாங்கள் ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அந்த லொக்கேஷன் உங்களுக்கு எது ப்ராப்ளம்னா பட் நான் ஓகே கொடுத்த பின்கோட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பயோடேட்டா உங்களுக்கு அதோட அட்ரஸ் ப்ராப்பராக உங்களுக்கு வரும் ஃபைனான்ஸரோட. ஓகே ஓகே சார். சரிங்களா? நீங்க சரிங்க எப்போ சார். கையெழுத்து வாங்குவாங்கன்னா பட் ஓகே லோன் அப்ரூவ்ட் ஆகி உங்களுக்கு 5 lakhs இன்னைக்கு கிரெடிட் ஆயிருச்சுன்னா மீதி 5 lakhs உங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டு கேஷ் ஓகே செக்கும் கையில் கொடுத்துட்டு போகலாம். கொடுத்துருவாங்க. சரிங்களா? எனக்கு ஆஃபீஸ் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்றீங்களா சார்? ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லுங்கள் சார், நான் வேணால் நோட் பண்ணிக்கிறேன் அப்படியே. நம்பர் 30 ஜெட் காசிகார் ஸ்ட்ரீட்டு, செய்யர், தமிழ்நாடு 6,04,407. இது பின்கோடை நீங்கள் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆஃபீஸோட ஓகே அட்ரஸ் வரும். சரிங்க சார். போட்டு ஏரியாங்க பார்த்தா சார்? ஸ்டேட்டு ஏரியாங்க சார்? செய்யர். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே. சரி ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.